ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரீயூனியன் பாசிபிளாக ஆர் இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் டிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ரீடிங் பார்க்கலாம். யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஓகே, த ஹெர்மிட், Queen of Wands, the Magician, okay, King of Swords, the High Priestess, okay, okay, the Fool, okay, the World, okay, okay, the Moon, okay, Ace of Swords, ஓகே. ஓகே, ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேபி நீங்கள் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். ஓகே, ஸ்கூல் ஆர் காலேஜ் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே இந்த பர்சன் கூட எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெண்டாக இருக்கும்போதே எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவரும் அந்த பர்சனும் உங்கள் கூட ரொம்ப நல்லா அட்டாச் ஆகிருக்கும். 2 பேருக்கும் ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து எல்லாமே சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். நீங்களும் எல்லா சீக்ரெட்ஸும் அந்த பர்சன் கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து அப்போது இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஓகே, இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எனர்ஜி காமிக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சன் மட்டும் ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம். அந்த பர்சன் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்புறம் அந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம். நீங்கள் வந்து அந்த பர்சனுக்காக வந்து ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால ஸோ நீங்கள் வந்து அந்த பர்சனுக்காக அந்த பர்சனுக்கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாம். பட் அந்த பர்சன் ஒத்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபீலிங்ஸை பார்த்து நீங்கள் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாகி இருக்கலாம்.
ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு சோல் கனெக்ஷன். ஸோ அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருந்து அது வந்து ஃபெயிலியர் ஆனப்போ அந்த பர்சன் வந்து கஷ்டப்படுறத வந்து உங்களால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்குள்ளே ஃபீல் ஆகியிருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அந்த பர்சனோட அன்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சனை எப்போவுமே 24/7 நீங்கள் அந்த பர்சனை பற்றியே நினச்சிட்ருக்கலாம். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தொடங்கின அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூ சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கலாம். ஹார்ட் டு கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கரண்ட்லி அந்த பர்சனை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அந்த பர்சன்கிட்ட நீங்கள் அந்த விஷயத்த சொல்லியிருப்பீங்க. பட் அந்த பர்சன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அந்த அந்த பர்சன் வந்து ஏற்றுக்க மாட்டார். பட் அந்த பர்சன் வந்து ஒரு நேர்மையான பர்சன். அதாவது அவர் வந்து யாரையும் சீட் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் அவர் இருந்தார். உங்களை சீட் பண்ணலை அவர். ஸோ நீங்கள் வந்து அவர் மேலே வந்து அட்ராக்ட் ஆகி நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ அந்த பர்சன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்றுக்கலை. ஏன்னா அந்த பர்சன் வந்து நேர்மையான பர்சன். பொய்யான பர்சனாக இருந்திருந்தான்னா அவர் உடனே ஓகே சொல்லியிருப்பார். பட் அந்த பர்சன் வந்து ஒரு நேர்மையான பர்சனாக இருந்ததுனால அந்த பர்சன் வந்து ஒத்துக்கலை, அக்செப்ட் பண்ணிக்கலை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகியிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல் ஆகணும், ஏன் இந்த பர்சனால். அதாவது அந்த பர்சன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி ரெண்டு பேருமே அதாவது 2 பேருக்குமே செட் ஆகாத மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸ்டடி டைமில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு கிளியராக தெரியும், அந்த பர்சன் வந்து ப்ராக்டிக்கல் மைண்டட். ஸோ அந்த பர்சனுக்கு கிளியராக தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்து வராது அப்படின்னு. ஸோ அந்த பர்சன் வந்து உங்களை ஏமாத்தலை, அந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கல, உங்களை ஃப்ரெண்டாக மட்டும்தான் அவர் பார்த்தார். ஓகே, நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்க, திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆஃப் லவ், உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, மூவ் ஆன் பண்ண முடியலை. நீங்கள் வந்து அந்த பர்சன் லைஃப்லாம் அவங்க கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஹர்ட் ஆகியிருப்பீங்க, அழுதுருப்பீங்க. அந்த பர்சனை நீங்கள் டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பர்சன்கிட்ட திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லவும் முடியாமல், அதே நேரம் அந்த பர்சன்கிட்ட பேசினா அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்க முடியல, பேசாமலும் உங்களால் இருக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகியிருப்பீங்க. நீங்களும் ஆக்சுவலி நீங்கள் ஒரு பியோர் சோல்னு கூட சொல்லலாம். நீங்களும் ஒரு நேர்மையான பர்சன் தான். நீங்களும் அதுவரை உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே இருந்திருக்காது. நீங்களும் ஒரு என்ன சொல்ல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மனசுக்கு தோணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அந்த பர்சன் கூட ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி, ஒரு ஆத்ம பந்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து கிட்ட நீங்கள் திரும்ப 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 டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் பட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் என்கிட்ட பேசு, அந்த மாதிரி தான் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். அந்த பர்சன்கிட்ட ஆல்ரெடி என்கிட்ட பேச வாதிச்சு. ஆனால் அந்த பர்சன் என்ன நினைக்கிறதுன்னா, பேசுனா நேர்மையாக இருக்கணும், மனசில் எதுவும் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அப்போது நீங்கள் வந்து இல்லை அவரோட பேச்சு கேட்காம அவரோட அன்புக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருந்திருக்கலாம். அவரோட பேச்சு கேட்கலைன்னா உங்களுக்கு ஒரு நாள் போகாது. அவரை பார்க்காம மீட் பண்ணாமல் உங்களோட ஒரு நாள் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகியிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருந்திருக்கலாம். 24/7 நீங்கள் அந்த பர்சன் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்ருப்பாங்களா, அப்படி அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எல்லாமே நீங்கள் மறந்துருப்பீங்க. உங்களையே நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். திரும்ப திரும்ப நீங்கள் அந்த பர்சன்கிட்ட போய் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து திரும்ப 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 நீங்கள் போய் இந்த பர்சன்கிட்ட பேசியிருக்கலாம். ஒரு கட்டத்தில் அந்த பர்சன் வந்து உங்களோட நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டதுனால அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆனதுனால அந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டும் அந்த பர்சனுக்கு முழு மனசாக அந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாளில் ஸ்டடீஸ் முடிஞ்சதும் அந்த பர்சன் போயிடுவார். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு லாங் லைஃப் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு ஷுவராக தெரியும். ஸோ அதனால் இந்த பர்சன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அக்செப்ட் பண்ணி 1 or 2 daysலேயே இந்த பர்சன் வந்து
மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் திரும்பவும் இல்லை என்கிட்ட பேசு நீங்கள் அந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, உங்களை ஏமாற்றக்கூடாது, உங்களை சீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த பர்சன் வந்து உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃபோனை டைவர்ட்டில் போட்டிருக்கலாம், உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், உங்கள் மெசேஜஸ். ஆனால் நீங்கள் வந்து டெய்லியுமே நேரில் பார்க்குறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கும். நீங்கள் அந்த பர்சனை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க, கடவுளே இந்த பர்சன் என் கூட லைஃப் லாங் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் கூட உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய அப்செட் ஆகி நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேலே இல்லை, நான் இல்லை இந்த உலகத்தில் நான் எப்படி வாழுவேன், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்னு சொல்லலாம், உங்களுக்கு வெளி உலகமே தெரியாத ஒரு பர்சன் சொல்லலாம். நீங்கள் முதல்ல அன்பு காட்டின பர்சன்னா அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் சொல்லலாம். ஸோ அதனால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியலைன்னு கூட சொல்லலாம். சரியா? அப்புறம் ஒரு வேளையை அந்த பர்சன் வந்து ஸ்டடீஸ் முடிஞ்சு அந்த பர்சன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால அந்த பர்சன் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் இந்த பர்சன் வந்து அதுக்கு பிறகு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் ஆயிருக்கலாம். எந்த ஒரு மெசேஜஸ், ஃபோன்ஸ், கால்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிருக்கலாம். ஓகே. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சன் மேலே எந்த தப்புமே கிடையாது. பட் அந்த பர்சன்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் கேட்டது ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நம்ம இருந்த மாதிரி அட்லீஸ்ட்டு பேசுன்னு நீங்கள் கேட்டீங்க. என்னால் பேசாமல் இருக்க முடியலை, ஜஸ்ட்டு நீ என்கிட்ட பேசவாது செய்யுன்னு சொன்னீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாவது ஒரு கேர்டேக்கர் மாதிரியாவது நீ பேசு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த பர்சன் வந்து அதை வந்து காது கொடுத்து கேட்கலன்னு சொல்லலாம், அவங்கள முழுசாக அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் உங்களோட ஒரு சோல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் அப்போ எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டது, கடவுளே நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நான் எதுக்கு இந்த பர்சனை பார்க்கணும், எனக்கு எதுக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல் ஆகணும். ஸோ நீங்கள் எனக்கு இதில் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், என்னோடய அன்பு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பர்சன் என்கிட்ட திரும்பி வந்து பேசணும் அப்படி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கொஞ்ச நாள்லையே யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்ச நாளையில் அது அப்படியே உங்களுக்கு நடந்திருக்கலாம், அதே மாதிரி நடந்திருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த பர்சன் திரும்ப உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம், எத்தனையோ நாட்கள் ஆகியிருக்கலாம், திரும்ப வந்து உங்ககிட்ட பேசியிருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து ஓரளவு மாறி இந்த யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்னால் நீங்கள் வந்து ஓரளவு இந்த வேர்ல்டில் வந்து ரன் பண்ணதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணதுக்கு நீங்கள் கொஞ்சம் மாறிட்டீங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த லவ் திரும்ப உங்களுக்கு வந்தது, ஏன்னா உங்களோட அன்பு உண்மையாக இருந்ததுனால. அந்த பர்சன் அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மீட் பண்ண சான்ஸே இல்லை, பிளாக்கில் இருந்தது, நிறைய நாட்கள் கழித்து திரும்பவும் அந்த பர்சன் வந்து வந்திருக்கலாம், உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கலாம். அது ஏன்னா யூனிவர்ஸ் தான் அது பண்ண வச்சது. ஏன்னா ரீயூனியன் வந்து நம்மளோட அன்பு உண்மையாக இருக்கும்போது, நம்ம நேர்மையாக இருக்கும்போது அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை தருதோ இல்லையோ நம்ம கேட்குற விஷயத்த தரும். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் நீங்கள் கேட்டது என்னென்னா, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், அந்த பர்சன் திரும்ப என்கிட்ட வந்து பேசணும்னு நீங்கள் கேட்டீங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வந்து முடியாது சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி டெத் ஆகிடுச்சு. ஓகே. ஆனால் இப்போவுமே இந்த பர்சனோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்கள் மனசில் இருக்குது. பட் நீங்கள் வந்து லைஃப்பை ரன் பண்ண கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து திரும்ப வந்தாலும் எனக்கு பரவாயில்லை. ஏன்னா ஒரு டைம் வந்து நான் ஏங்கியிருக்கேன், அந்த பர்சன் ஒரு நாள் என்கிட்ட பேச மாட்டாங்களா, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கியிருக்கேன். ஆனால் அந்த பர்சன் அந்த டைம் வந்து என்னை வந்து ஒரு மனுஷியாகவே மதிக்கலை. அட்லீஸ்ட்டு நம்ம வந்து முன்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நினச்சி பார்க்கல, டோட்டலி என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு நாளாக அந்த பர்சன் என்னை வந்து பேசணும்னு நான் நினச்சேன். எனக்கு யூனிவர்ஸ் வந்து எனக்கு அந்த ஜஸ்டிஸை தந்துடுச்சு. ஸோ இனி இந்த பர்சன் என் லைஃப்பில் வந்தாலும் என் முன்னாடியே இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆக போகிறதில்ல.
அப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஓகே ஓகே அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் கண்டிப்பாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே 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 நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓவர் திங்க் பண்ணி 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 தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், டிப்ரெஷன் ஆகுறோம், எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ப்ரெசண்ட் வந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம கையில் கிடையாது. நம்ம ஒரு கணக்கு போடுவோம், ஃப்யூச்சரில் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு என்னென்ன நடக்கணும், என்னென்ன கிடைக்கணும், எப்படி நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸோட கையில் மட்டும்தான். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சரியா? ஸோ நம்ம அடுத்த எப்படி இருக்க போகிறோங்கிறது யூனிவர்ஸோட கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து ஓவர் திங்க் பண்ணி ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, ஐயோ நாளைக்கு என் லைஃப் என்ன ஆகுமோ, நாளைக்கு நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் இந்த வேர்ல்டில், அப்படி நாளைக்கு நம்ம யோசித்து இன்றைக்குள்ள சந்தோஷங்களை நம்ம இழக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஹெல்த்து லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் ஓவர் திங்கிங் பண்ணுறது வந்து நாளைக்கு என்ன ஆகும், ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு சொல்லி யாருமே தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையாது, யூனிவர்ஸோட கையில். என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம இப்போ இருக்கிறதுலேருந்து பல மடங்கு சந்தோஷமாகவும் வாழலாம், இல்லை நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு நினைப்போம், கவலைகள் வரலாம். நம்ம கவலையாக தான் இருக்குமோ, ஃப்யூச்சர் நம்ம லைஃப் இப்படியே போயிருமோன்னு நினைப்போம். ஆனால் அதுலேருந்து பல மடங்கு ஒரு ஹாப்பி லைஃப் நமக்கு கடவுள் தரலாம். ஓகே ஃப்யூச்சர் வந்து யூனிவர்ஸ் கையில் தான். ஸோ ஓவர் திங்க் யாரும் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு ஓவர் திங்க் வந்ததுன்னா கூட நீங்கள் வந்து அந்த ஓவர் திங்கை சேஞ்ச் பண்ணணும்னா ஏதாவது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் திங்க்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகலாம், உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக ரன் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ.